விஜயாவும், நம்ம மனோஜும், நம்ம ரோகிணிக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு சொன்னோனே, நம்ம ரோகிணி அடுத்தது பிளான் போட்டு, இத வச்சே நம்ம கொஞ்ச நாளைக்கு பொய்ய சொல்லிட்டு அலைஞ்சுக்கிட வேண்டியதான் அப்படின்னு நெனைக்கிறாங்க. சிறகடிக்க ஆசை அடுத்தது எப்படி போகுதுன்னு பார்ப்போம். மறக்காம நமது சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இங்க பார்த்தீங்கன்னா, ரோகிணி நைட்ல கனவு காண்கிறாங்க. அந்த கனவ கண்டுட்டு நம்ம பக்கத்துல இருக்க மனோஜ எட்டி மிதிச்சிருதாங்க. எட்டி மிதிச்ச மனோஜே தள்ளி போய் விழுந்துருதாரு. விழுந்தோனே இந்த ரோகிணிக்கு என்னாச்சு? திடீர்னு இப்படி விஷயத்த எட்டி மிதிக்கிறா அப்படின்னு பார்த்துட்டு அம்மான்னு கத்துறாங்க நம்ம ரோகிணி. இத பார்த்த மனோஜ் அவன் அம்மாவுக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணிட்டு, "அம்மா இங்க உடனே வாங்கம்மா. எனக்கு பயமா இருக்கு. இந்த ரோகிணி பார்த்தீங்கன்னா பெட்ரூம்ல கத்திக்கிட்டு இருக்கா. எனக்கு என்னமோ மாரியா இருக்கும்மா. நீங்க வாங்கம்மா" அப்படின்னு கூப்பிடுறாங்க. உடனே அந்த சைட்லேருந்து விஜயா, "என்னடா இந்த டயத்துல இப்படி உயிர வாங்குறிய?" அப்படின்ட்டு நம்ம விஜயா கிளம்பி வராங்க. பெட்ரூம பார்த்தோனே நம்ம நம்ம ரோகிணி பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்க பார்த்துட்டு, "என்னடா நடக்குங்க?" அப்படின்னு நம்ம விஜயா கேட்குறாங்க மனோஜ்ட்ட. உடனே மனோஜ் சொல்றாரு, "அம்மா அவங்க அப்பா வந்து ரொம்ப காலமா வந்து ரோகிணிய பார்க்கணும் பார்க்கணும்னு நெனச்சிட்டு இருந்தாங்கல்ல. அவங்கள லாஸ்ட் வரைக்கும் பார்க்காதனால தான் அவங்க மகா உடம்புல வந்து பூந்துட்டான்னு நான் நெனைக்கிறேம்மா" அப்படின்னு மனோஜ் அவ அம்மாட்ட சொன்னோனே, "என்னடா இப்படிலாமாடா நடக்கும்?" அப்படின்னு நம்ம விஜயா கேட்குறாங்க. இல்லம்மா, அவங்களுக்கு ஆசைகள் நெறைய இருந்ததுனால வந்து நிறைவேத்த இறந்து போச்சுட்டாங்கல்ல அவங்க அப்பா. அத பார்த்துட்டு தாம்மா அவங்க அப்பா வந்து அவங்க உடம்புல வந்து பூந்துடுச்சுன்னு நான் நம்புறேம்மா அப்படின்னு மனோஜ் சொல்றாரு. உடனே விஜயா சொல்றாங்க, "ஏய் இப்படிலாமாடா நடக்கும்? ஆமா, அவங்க அப்பா வந்து சொத்து சுகம்லாம் இருக்கும்போதெல்லாம் வராம இப்ப வந்துட்டு என்னடா பண்றாரு?" அப்படின்னு நம்ம விஜயா சொல்றாங்க. "சரி இங்க வா, நான் கோயிலுடைய திருநீர் எடுத்து தரேன். நீனும் உன் நெத்தியில பூசிட்டு அவ ரோகிணி நெத்தியிலயும் பூசிட்டு 2 பேரும் படுங்க" அப்படின்னு சொல்றாங்க. உடனே மனோஜ் சொல்றாரு, "எம்மா எனக்கு அதெல்லாம் தெரியாதும்மா. நீனும் துணைக்கு வந்து படும்மா. எனக்கு ஒத்தையில தூங்குறதுக்கு ஒரு மாரியா இருக்கும்மா" அப்படின்னு மனோஜ் சொல்றாரு. "சின்ன புள்ளத்தனமா சொல்லிக்கிட்டு இருக்க. கொஞ்சமா அறிவு இருக்கா? வயசு எத்தன வயசு ஆகுது?" அப்படின்னு சொல்றாங்க நம்ம விஜயா. உடனே திருநீர கொண்டு கையில குடுத்துட்டு நம்ம தூங்கிருதாங்க எல்லாரும். காலையில எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சோனே அடுத்த சீன்ல என்ன நடக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சுஜி நம்ம ரவிட்ட சண்டை போடுது காலையிலே. யோகா கிளாஸுக்கு வாரியான்னு நம்ம ரவி கேட்குறாரு. உடனே சுஜி, "நான் வரல" அப்படின்னு சொல்றாங்க. உடனே, "நான் கிளம்புறேன்" அப்படின்றாங்க. "அப்படியே என்னைய விட்டுட்டு நீ எங்கனாலும் கிளம்புவியா?" அப்படின்னு சுஜி கேட்குறாங்க. "ஏய் நீ கிளாஸ்க்கு வந்தனா, யோகா கிளாஸ்லாம் பண்ணனா உடம்பு நல்லாயிருக்கும். அப்பனா நான் நோயாளியா?" அப்படின்னு நம்ம சுஜி சொன்னோனே பயங்கரமா ரவி கோவப்படுறாரு. அப்படி இவங்க ஒண்ணு பேச, அவங்க ஒண்ணு பேச 2 பேருக்குள்ள, "எப்பாடி என்னைய ஆள விடு. நான் யோகா கிளாஸ்க்கு என்னைய கூப்பிட்டேன்னா, நான் உன்னைய எக்காரணத்தும் கூப்பிட மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு ரவி சொல்லாம இல்லாம டக்குன்னு ஓடிருந்தாரு. இத கண்டுட்டு சிரிச்சுக்கிட்டே வெளிய வராங்க நம்ம சுஜி. இத பார்த்த மீனா கேட்குறாங்க, "என்ன மீனா? என்ன திடீர்னு திடீர்னு சுஜி நீங்க ரவி இப்படி ஓடுதாரு?" அப்படின்னு மீனா நம்ம சுஜிட்ட கேட்குறாங்க. "இல்ல மீனா, ஒரு லைஃப்ல ஒரு என்டர்டெயின்மென்ட் வேண்டாமா? இந்த ரவிய வந்து நான் இப்படி தான் எப்ப பார்த்தாலும் காமெடி பண்ணிக்கிட்டு இருப்பேன். அத பார்த்துட்டு நம்ம ரவி வந்து இன்னைக்கு தெறிச்சு ஓடுறாரு. அத பார்த்து எனக்கு சந்தோஷமா இருக்கு" அப்படின்னு. "அப்படி என்னதான் பேசுனீங்க? நீங்க இப்படி ஓடுறாரு ரவி" அப்படின்னு நம்ம மீனா கேட்குறாங்க. உடனே நம்ம சுஜி சொல்றாங்க, "இல்ல யோகா கிளாஸ்க்கு வரீங்களா?" அப்படின்னு என்னைய கேட்டான். நான் வரமாட்டேன் அப்படின்னேன். சொன்னதுக்கு அவன் கேட்டான், "நீ வந்து அப்படி ஆரோக்கியமா இருந்தனா நல்லா இருக்குமா?" அப்படின்னு அவன் கேட்டான். நான் பலபடி, "எனக்கு என்ன நான் என்ன நோயாளியா இருக்கேன்?" அப்படின்னு நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி 2 பேருக்கும் ஒரு என்டர்டெயின்மென்ட்க்கு தான் நான் பண்ணேன் அப்படின்றான். "இப்படிலாம் பண்ணா நாளைக்கு பிரச்சனை வராதா?" அப்படின்னு மீனா கேட்குறாங்க. அப்படிலாம் இருந்துச்சுன்னா எப்பவுமே லைஃப் போர் அடிக்கும். நம்ம எப்பவுமே என்டர்டெயின்மென்ட்டா இருந்தா மட்டும் தான் லைஃப் போர் அடிக்காம போகும் அப்படின்னு சுஜி சொல்லி முடிக்கிறாங்க. உடனே முத்து வந்து நம்ம மீனாட்ட, "மீனா எனக்கு ஒரு காஃபி போடு" அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டோனே மீனா சொல்றாங்க, "என்ன காப்பி போடணும்? உங்களுக்கு ஸ்ட்ராங் காப்பி போடணுமா? லைட் காப்பி போடணுமா?" அப்படின்னு இருக்காங்க. "என்ன புதுசா காப்பி போடணும்னு சொன்னா இப்படி கேட்குற? சரி நல்ல காப்பி போடு." "அது நல்ல காப்பி என்ன, கெட்ட காப்பியே எவ்வளோ நாளும் போட்டுக்கிட்டு இருந்தேன்" அப்படின்னு மீனா கேட்டோனே நம்ம முத்துக்கு காண்டா ஆவுறாரு. "என்ன மீனா கொஞ்சம் எப்படியோ பேசுற" அப்படின்னு சொன்னோனே, பலபடி மீனாவுக்கும் அவங்களுக்கும், "எனக்கு காப்பியே வேண்டாம். உன்ட்ட நான் தெரியாம கேட்டேன்" அப்படின்னு நம்ம முத்து கிளம்புறாரு. உடனே மீனா கைய பிடிச்சு சொல்றாங்க, "இல்லங்க, இந்த நம்ம சுஜி தாங்க இப்படிலாம் ரவிய கண்டுட்டு ஓடுற அளவுக்கு நான் காமெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அத பார்த்துட்டு தாங்க உங்கள நான் காண்டுபடுத்தினேன்" அப்படின்னு மீனா சொல்றாங்க. "என்னையா காண்டுபடுத்துற? என்னைக்காவது ஒரு நாள் நான் உன்னைய காண்டுபடுத்துறேன். அன்னைக்கு நீ என்னைய பாரு" அப்படின்னு முத்து சொல்லி காமெடியே முடிக்கிறாரு. அடுத்த சீன்ல பார்த்தீங்கன்னா, நம்ம நம்ம ரோகிணி நம்ம நம்ம பாரதி அம்மா வீட்டுக்கு வாசலுக்கு வந்து நிக்கிறாங்க. உடனே மனோஜ் கேட்குறாரு, "என்ன நைட்டு என்னைய என்ன அடி அடிச்ச தெரியுமா ரோகிணி?" அப்படின்னு சொல்றாங்க. "கனவுல நான் தெரியாம செஞ்சுட்டேன். அத வச்சு இது பேசிக்கிட்டு இருக்க" அப்படின்னு நம்ம ரோகிணி கேட்குறாங்க. "சரி இங்க வா, உள்ள வா" அப்படின்னு நம்ம மனோஜ் கூட்டு உள்ள போறாரு. அங்க போனோனே பார்த்தீங்கன்னா, ரோகிணிக்கு பயங்கரமா பூஜைக்குள்ள எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இத பார்த்துட்டோனே ரோகிணிக்கு, "என்ன இவ்வளோ காலம் பூஜைக்கு ரெடி பண்ணி வச்சிருக்காங்க" அப்படின்னு பார்க்குறாங்க. உடனே பார்வதி அம்மா வந்து நம்ம ரோகிணிய தொட்டு,
"வா ரோகிணி வந்து உட்காரு" அப்படின்னு சொன்னோனே ரோகிணிக்கு வந்து திடீர்னு கோவம் வருது. இத பார்த்தோனே நிஜமா இவளுக்கு பேய் தான் புடிச்சிருக்கு அப்படின்னு பார்வதி அம்மா பயப்படுறாங்க. ரோகிணி மேல பூந்திருப்பாங்க அப்படின்னு நம்ம பார்வதி அம்மா விஜயாட்ட சொல்றாங்க. ஆமா, ஆமா. இதுவரைக்கும் ஆசையில எல்லா விஷயத்தையும் செஞ்சு குடுத்துட்டாரு அவரு அப்பா. இப்ப வந்து இவ உடம்புல ஏறி என்ன பாடுபடுத்த போறது அப்படின்னு நம்ம விஜயா சொல்றாங்க. உடனே பக்கத்துல இருக்க மனோஜ் சொல்றாங்க, "எம்மா இவங்களுக்கு வந்து பேய் ஓட்டுனா கண்டிப்பா வந்து அவங்க ரோகிணி உடம்புல இருந்து அவங்க அப்பா எப்படியாவது வெளிய போயிருவாங்களா?" அப்படின்னு நம்ம மனோஜ் கேட்குறாங்க. "அதுக்கு தானடா பண்ண போறோம். பண்ணா மாறிரும்டா" அப்படின்னு நம்ம விஜயா சொல்றாங்க. உடனே உள்ள ஒரு சாமியார் வராரு. சாமியார் வாசல்ல நின்னுட்டு, "ஆமா அங்க நிஜமா ஒரு பேய் இருக்கு" அப்படின்னு சொல்றாங்க. உடனே விஜயாவ பார்த்துட்டு, "பேய் இவங்க தான் பேய்" அப்படின்னு சொன்னோனே, விஜயாவுக்கு உடனே கோவம் வருது. உடனே விஜயா, "எனக்கு பேய் இல்ல. இல்ல இத சொன்னா தான் பக்கத்துல இருக்க பேய் உஷாராயிரும்" அப்படின்னு சொல்லி பேய் புடிச்சிருக்குன்னு உறுதியா இவங்க 2 பேரும் நம்புறாங்க. அப்பனா இத வச்சுக்கிட்டே நம்ம ஏமாத்தி கொஞ்ச நாளு நமக்குள்ள பிரச்சனைய தீர்த்துறலாம் அப்படின்னு நம்ம ரோகிணி ஒரு திட்டத்த போட்டுறாங்க. ஏன்னா, இதுதான் வந்து சரியான ஒரு ஐடியா. இந்த பேய் புடிச்சிருக்குன்னு சொன்னா இந்த 2 பேர்களும் நம்மகிட்ட பேசறதுக்கே பயப்படுவாங்க. இத வந்து முத்தும், நம்ம மீனாவும் இதையும் நமக்கு சாதகமா பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு நம்ம ரோகிணி நெனச்சு, அடுத்து என்னதாவது ஒரு பிளான் போட்டு இவங்களுக்கு வந்து இத ஒரு திட்டமா வச்சு நம்ம தீட்டிறலாம் அப்படின்னு பிளான் போட்டு கொண்டு போறாங்க நம்ம ரோகிணி. அடுத்தடுத்த எபிசோடு இப்படிதான் நண்பர்களே போப்போது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.